நடிகர் விஜயகாந்த் கருத்தை தெரியாத பத்தி நான் பேசக்கூடாது. இந்த கருத்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே வெற்றியை கொடுக்கும். நடிகர் அவங்க கருத்துக்களை சொல்றதுனால இதுல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதை முதல்ல பார்ப்போமே. இதான் முக்கியமா. அவங்க கருத்துக்களை அவங்க சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லையா? அவங்கதான் அறிக்கை கொடுத்துருப்பாங்களே. நான் அரசியலுக்கு போயிட்டு சினிமாலாம் மறந்துட்டு கோச்சுக்கிறேன். பாதுகாப்பெல்லாம் நல்லா இருக்கு. நான் 3000 ஓட்டுக்கு இந்த பாடுனா நாங்கெல்லாம் எவ்வளவு தூரம் சுத்தணுமே, அதுக்கெல்லாம் எவ்வளவு பாடுபட்டு 3000 ஓட்டுக்கு இப்படி பாடுபடுறாங்களே. பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறாங்க. இங்கதான் பாதுகாப்பு இருக்குன்னா எனக்கு இங்கதான் சந்தேகம் வருது. ஜெயலலிதா சொல்ற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளவு பண்றாங்களேங்கிறதா எனக்கு சந்தேகம் தான் வருது. என்னைய போய் கேட்குறீங்களே, கேள்வி கேட்டா ஜெயலலிதான்னு சொல்லுங்க. உண்மையாதான் பாதுகாப்பு இங்க கொடுக்குறவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா காவல்துறை? இங்க பாதுகாப்பு எப்படி கேட்குறீங்களே? மக்களுக்காக மக்கள் பணிக்கு எங்களை பாதுகாப்பு காவல்துறை எப்படி கொடுத்துச்சுன்னு கேட்குறீங்களா? அங்க எனக்கு கொடுக்க சொல்லல. எனக்கு என் தொண்டர் இருக்கா, என் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறா? காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குதா? இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தேன். அதாவது கோர்ட்டு சொல்ற தீர்ப்பை இதுவரைக்கும் ஏத்துக்கிறாத ஒரு கட்சி என்றால்